வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். நம்மளோட சேனலில் வரிசையாக பிரதமர்களோட வாழ்க்கை வரலாறை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்திய பிரதமர்களில் 13 பிரதமர்களோட வாழ்க்கை வரலாறை பார்த்துருக்கோம். இன்றைக்கி 14வது பிரதமரோட வாழ்க்கை வரலாறை பார்க்க போகிறோம். இன்றைக்கி யாரோடத பார்க்க போகிறோன்னா மன்மோகன் சிங் அவர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவின் பொருளாதார தந்தை, மௌனமான புரட்சியாளர், உலகின் தலை சிறந்த பொருளாதார மேதைகளில் ஒருவர். இப்படி பல பெயர்களால் அழைக்கப்படும் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களோட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய காவியம். ஒரு சாதாரண மனிதன் எவ்வளவு உயரத்திற்கு செல்ல முடியும் என்பதற்கு இவரை சாட்சி. இன்னைக்கு மன்மோகன் சிங் அவர்களோட பிறப்பு முதல் மறைவு வரை அவரோட முக்கியமான வாழ்வியல் கட்டங்களை மிக விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய பாகிஸ்தானில் உள்ள கா என்ற மிகச்சிறிய கிராமத்தில் 1932 வருஷம் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி பிறந்தார். அந்த கிராமத்தில் அடிப்படை வசதி கூட கிடையாது. மன்மோகன் பிறந்து சில காலத்திலேயே அவர் தாயாரான அம்ரித் கவுர் இறந்துட்டாங்க. தந்தை குர்முக் சிங் பிழைப்புக்காக புலம் பெயர்ந்ததால பாட்டி ஜம்னா தேவியின் அரவணைப்பில் தான் வளர்ந்தாரு. தெருவிளக்கு வெளிச்சத்தில் அவர் படித்தது இன்றைக்குமே பலருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். தன்னோட 15 வயசில் இந்திய பிரிவினையை கண்ணார பார்த்தாரு. சொந்த ஊர், நண்பர்கள், உறவினர்கள் என எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒரு அகதியாக இந்தியா வந்தார். முதல்ல அல்துவானி, பிறகு அமிர்தசரஸ் என அவர்கள் குடும்பம் அலைந்தது. அந்த அகதி வாழ்க்கை தான் வாழ்க்கையில் முன்னேற கல்வி ஒன்றை வழி என்பதை அவருக்கு உறக்க சொன்னது. பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு புத்தக புழுனே சொல்லலாம். ஏன்னா எப்போதுமே முதல் ரேங்க் தான் எடுப்பார். அங்கிருந்து உதவித்தொகை பெற்று இங்கிலாந்தோட கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் சென்றார். அங்கே இருக்கக்கூடிய கடும் குளிர்லையும் சரி, ஒரு ஸ்வெட்டர் கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு படித்தார். அதுக்கு அப்புறமா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். அவரது ஆய்வறிக்கை இன்னைக்குமே பொருளாதார மாணவர்களுக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்குது. அவர் நினச்சிருந்தா வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகி இருக்கலாம். ஐக்கிய நாடுகள் சபையில் அவருக்கு கை நிறைய சம்பளத்தில் வேலை கிடைச்சது. ஆனால் என் அறிவை என் தேசத்திற்கு பயன்பட வேண்டும் என்று இந்தியா திரும்பினார். டெல்லி பொருளாதார பள்ளியில் பேராசிரியராக தன் பணியை தொடங்கினார். 1971 இந்திய அரசு இவரை ஆலோசகராக அழைச்சது. தலைமை பொருளாதார ஆலோசகர், நிதி அமைச்சகத்தின் செயலாளர், திட்டக்குழுவின் துணைத் தலைவர் என படிப்படியாக உயர்ந்தார். பதவிக்காக அவர் யாரிடமும் சென்றது கிடையாது. அவரது திறமையை தேடித்தான் பதவிகள் வந்துச்சு. இந்தியாவின் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்தும் RBI ஆளுநராக பதவியேற்றார். அப்போதுதான் இந்தியாவின் நிதி நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்தார். எதிர்கால பொருளாதார மாற்றங்களுக்கு அப்போதே அவர் திட்டங்களை வகுக்க தொடங்கினார். இந்தியா ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் இருந்துச்சு. அந்நிய செலாவணி வெறும் $1 பில்லியன் குறைவாக இருந்துச்சு. பெட்ரோல் வாங்கவோ அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்யவோ காசு கிடையாது. இந்தியாவின் தங்கம் லண்டனின் அடமானம் வைக்கப்பட்டது. பிரதமர் நரசிம்மராவ் ஒரு நள்ளிரவுல மன்மோகன் சிங்கை அழைச்சு நாட்டை காப்பாற்ற நிதி அமைச்சராக பொறுப்பேற்க முடியுமா என்று கேட்டாரு. முதல்ல தயங்கிய சிங் அவர்கள் பிறகு தேசத்திற்காக சம்மதிச்சாரு. அரசியல்ல ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குச்சு. மன்மோகன் சிங் தாக்கல் செய்த அந்த பட்ஜெட் இந்தியாவை மாற்றியது. உலக நாடுகள் இந்தியாவுக்குள் வர அனுமதிச்சாரு. லைசன்ஸ் முறையை ஒழிச்சாரு. இதன் விளைவாகத்தான் இன்னைக்கு நாம பயன்படுத்தும் வெளிநாட்டு கார்கள் முதல் IT வேலைவாய்ப்புகள் வரை எல்லாம் கிடைச்சது. இதுவரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தன் பட்ஜெட் உரையில விக்டர் ஹியூகோவின் வரிகளை சொன்னாரு. எந்த ஒரு யோசனையின் காலம் வந்துவிட்டதோ அதை உலகத்தில் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அந்த யோசனை தான் நவீன இந்தியா. வாஜ்பாய் ஆட்சி காலத்துல மாநிலங்களவையில எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாரு. கண்ணியமான முறையில விவாதங்களை முன்வைப்பதில் அவர் சிறந்தவர். யாரையும் ஒருபோதும் தனிப்பட்ட முறையில் அவர் தாக்கியது கிடையாது. சோனியா காந்தி பிரதமர் பதவியை ஏற்க மறுத்த போது நாடே ஸ்தம்பித்தது. அப்போது அவர் மன்மோகன் சிங்கை முன்மொழிந்தார். இந்தியாவின் முதல் சீக்கிய பிரதமராக அரசியல் சாராத ஒரு அறிஞர் பதவியேற்றார். தனது ஆட்சியின் பெரும் சவாலாக இருந்த அமெரிக்காவுடனான அணுசக்தி ஒப்பந்தத்தை நிறைவேற்றினார். இதற்காக அவர் தனது அரசாங்கத்தையே பணயம் வைத்தார். இந்தியா மின்சார தேவையில் தன்னிறைவு அடைய இது அவசியம் என்பதில் உறுதியாக இருந்தார். அரசாங்கத்தின் செயல்பாடுகளை பொதுமக்கள் கேள்வி கேட்கும் அதிகாரத்தை தரும் RTI சட்டத்தை கொண்டு வந்தார். ஊழலை ஒழிக்க அவர் எடுத்த மிக முக்கியமான ஆயுதம் இதுவே சொல்லலாம். கிராமப்புற ஏழை மக்களின் பசியை போக்க 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தார். இது உலகிலேயே மிகப்பெரிய சமூக பாதுகாப்பு திட்டமாக ஐக்கிய நாடுகள் சபையால் பாராட்டப்பட்டது. உலகமே பொருளாதார ரீதியாக வீழ்ந்த போது இந்தியா மட்டும் நிமிர்ந்து நின்றது. அதற்கு மன்மோகன் சிங்கின் பொருளாதார புத்திசாலித்தனம்தான் காரணம் என்று அப்போதைய அமெரிக்க அதிபர் ஒபாமாவே பாராட்டினார். அவரது 2ஆம் ஆட்சியில் ஊழல் புகார்கள் எழுந்துச்சு. அவர் மௌனமாக இருந்ததை வைத்து அசிஸ்டன்ட் பிரைம் மினிஸ்டர் என்று கேலி செஞ்சாங்க. ஆனால் வரலாறு என் மீது கருணை காட்டும் என்று அவர் நிதானமாக பதிலளித்தார். மன்மோகன் சிங் ஒரு மிகச்சிறந்த எளிமையான மனிதர். அவரது 3 மகள்களும் சாதாரண குடிமக்களாகவே வாழ்கிறார்கள்.
எந்த நேரமும் புத்தகங்களோடு நேரத்தை செலவிடும் ஒரு தீவிர வாசகர் அவரு. தன்னோட 92 வயசு வரை வாழ்ந்த அந்த மனிதர் 2024 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி மறைஞ்சாரு. ஒரு சாதாரண அகதியாக தொடங்கி தேசத்தின் பொருளாதார மீட்பராக மறைந்த அவரது வாழ்வு இந்திய வரலாற்றில் அழியாத ஒன்று. மன்மோகன் சிங் அவர்கள் நமக்கு விட்டு சென்றது வெறும் பொருளாதார கொள்கைகள் மட்டும் கிடையாது, ஒரு மனிதன் எப்படி நேர்மையாகவும் அமைதியாகவும் இருந்து சாதிக்க முடியும் என்கிற பாடத்தை தான். மன்மோகன் சிங் அவர்களின் எந்த திட்டம் உங்கள் வாழ்க்கையை மாத்துச்சு? கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.